வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நோக்கியாவுடைய ஒரு மொபைல் ஃபோன் 5310 எக்ஸ்பிரஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. சூப்பரான மொபைல் ஃபோன். அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு மியூசிக் பிரியர்களுக்காகவே பண்ணப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம், அந்த 5310 எக்ஸ்பிரஸ் மியூசிக். ஸோ அந்த மொபைல் ஃபோன் வாங்கினவங்க பல பேர் இன்னமும் அந்த மொபைல் ஃபோனை வச்சுருக்காங்க. நோக்கியா மொபைல் ஃபோன்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா, உங்களுடைய ஃபோட்டோஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி ட்விட்டரில் நான் கேட்டப்போ பல பேர் அவங்களுடைய நோக்கியா கலெக்ஷன் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்கிட்டையும் ஒரு 2 ஃபேவரட் மொபைல் ஃபோன். ஆக்சுவலாக நோக்கியா ரிலீஸ் பண்ண எல்லா மொபைல் ஃபோனும் நான் வச்சுருந்தேன். எந்த மொபைல் ஃபோனும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு மொபைல் ஃபோன் வாங்கிட்டு அடுத்த மொபைல் ஃபோன் கொடுத்துட்டு தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி நான் யூஸ் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 மொபைல் ஃபோனை நான் தக்க வச்சுட்டு இருந்தேன். இந்த நோக்கியா 6510 அப்புறம் நோக்கியா N95. ஸோ இந்த வரிசையில் வந்த பல மொபைல் ஃபோன்ஸை அவங்க திருப்பி உயிர் கொடுத்து 2020ஆம் வருஷம் அவங்க லான்ச் பண்ண மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா நோக்கியா 5310. இதுக்கு அவங்க எக்ஸ்பிரஸ் மியூசிக்னு சொல்லலை, பட் 5310 மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நோக்கியா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச நோக்கியா இப்போ கிடையாது. HMD அப்படிங்கிற இன்னொரு நிறுவனம் நோக்கியாவுடைய பிராண்ட் நேமை அக்வயர் பண்ணி ஸோ நோக்கியாவோட லெகசியில் நிறைய மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முன்னே இருந்த நோக்கியா மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ரிலையபிளான மொபைல் ஃபோன்ஸும் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டை விட இப்போ என்ட்ரி லெவல், அதாவது ஒரு நான் ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க லான்ச் பண்ணுற இந்த ஃப்ளாஷ்பேக் மொபைல் ஃபோன்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் மொபைல் ஃபோன்ஸ் நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்கு இந்தியாவில். ஆக்சுவலாக இந்த மொபைல் ஃபோனை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு பல விஷயங்கள் கிடையாது. வேணா பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கலாம், பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. 3-4 பாக்ஸ் இருக்கு. ஸோ கிவ் அவேலாம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க சொல்றேன். ஸோ பாக்ஸ் ரொம்பவே சிம்பிளான பாக்ஸ் பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பழைய நோக்கியாலாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த நோக்கியாவுடைய பாக்ஸுக்குள்ள என்னென்னமோ கொடுப்பாங்க. N95 பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூட் கேஸ் சைஸுக்கு வரும். ஸோ ஆனால் இந்த நோக்கியா 5310 சாதாரண ஒரு ரொம்ப சிம்பிளான அட்டைப்பெட்டிக்குள்ள கொடுத்துருக்காங்க. முன்னாடி மொபைலினுடைய ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, பின்புறத்தில் பல இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 2.4 இன்ச் டிஸ்பிளே இருக்குது, கலர் டிஸ்பிளே, டூயல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, FM ரேடியோ இருக்குது, MP3 பிளேயர் இருக்குது, 32 GB வரைக்கும் SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. அப்புறம் பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் பேசலாம். 30 நாள் வரைக்கும் ஸ்டாண்ட் பை டைம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 கலர்ல அவைலபிளா இருக்கு, ஒயிட் மற்றும் பிளாக். நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பிளாக் கலர் தான். பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ளே இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா தனியாக வச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வர்ற மாதிரி அதே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கோட பேட்டரியும் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு இயர்ஃபோன்ஸும் கொடுத்துட்டாங்கப்பா. 1 லட்சம் போட்டு வாங்கினா கூட ஃபோனில் இயர்ஃபோன் தர்றது இல்லை. ஆனால் இந்த ஃபோனில் இயர்ஃபோன் கொடுத்துட்டாங்க. இயர்ஃபோன் ரொம்ப ஆர்டினரி இயர்ஃபோன்ஸ். இது தவிர யூசர் மேனுவல், அப்புறம் ரொம்ப பேசிக்கான ஒரு சார்ஜர், மைக்ரோ USB கேபிள் கொண்ட ஒரு பேசிக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலினுடைய விலை பார்த்தீங்கன்னா 3400 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முன்னே இருந்த நோக்கியாவுடைய பில்ட் குவாலிட்டி இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு ஃப்ராங்காக சொல்ல முடியும். லுக் அண்ட் ஃபீல் பார்க்குறதுக்கு அதே நம்ம நோக்கியா 5310 எப்படி இருந்துச்சோ அதே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஃபீலிங் நமக்கு வருது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறப்போ அந்த ரொம்ப ஸ்லிம்மான லைட் வெயிட்டான மொபைல் ஃபோன் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் பேக்லைட் கீபேட் கொடுத்துட்டாங்க. இந்த மொபைல் ஃபோன் நீங்க ஆன் பண்ண உடனே நிறைய லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது, முக்கியமா தமிழ் சப்போர்ட் பண்ணுது. ப்ரீவியஸ் பாட்டுக்கு போறதுக்கு, நெக்ஸ்ட் பாட்டுக்கு போறதுக்கு, ப்ளே பாஸ் பண்றதுக்கு எல்லாம் பட்டன்ஸ் இருக்கு. ரைட் சைடுல பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ரெட் கலர் ஏரியாக்குள்ள அந்த வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. மேல 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. அப்புறம் அதே மாதிரி சார்ஜிங் பண்றதுக்கான போர்ட் இருக்கு. கீழே ஒண்ணும் கிடையாது. மொபைல் போனோட இந்த 2 பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் இந்த மொபைல் போனை தனிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அம்சம். இந்த நோக்கியா 5310 2020 எடிஷன்ல 2 சிம் கார்டு நீங்க போட்டுக்கலாம். ஆனா இதுல நானோ சிம் கார்டு உங்ககிட்ட ஏற்கனவே நானோ சிம் கார்டு இருந்தா அந்த நானோ சிம் கார்டு யூஸ் பண்ண முடியாது. மைக்ரோ சிம் கார்டு தான் இதுல ஒர்க் ஆகும். அதே மாதிரி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. சோ 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க ஒரே நேரத்துல போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஒரு பேசிக்கான ஒரு நான் ஸ்மார்ட் போன் ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு OS ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல நீங்க எக்ஸ்ட்ரா எந்த விதமான அப்ளிகேஷன் இன்ஸ்டால்லாம் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இதுல அவங்க டிஃபால்ட்டா அவங்க Facebook மட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனா வாட்ஸ்அப்புக்கான சப்போர்ட் இதுல கிடையாது. ப்ளூடூத் டிவைஸை கனெக்ட் பண்ணி நீங்க பாட்டு கேட்கணும்னா நீங்க கேட்டுக்கலாம். ஆனா இதுல வைஃபை கிடையாது, 4G நெட்வொர்க் கிடையாது. பேசிக்கான ஒரு சிம் கார்டு நீங்க போட்ட உடனே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கும் பாத்தீங்களா, அதை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். UIல பாத்தீங்க அப்படின்னா கால் லாக், கான்டாக்ட்ஸ், போட்டோஸ் எடுத்து நீங்க பாக்குறதுக்கு கேலரி வியூவர், அப்புறம் மெசேஜிங், இன்டர்நெட் பிரவுசர், ஒரு பேசிக் இன்டர்நெட் பிரவுசரும் கொடுத்துட்டாங்க. மொபைல் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அந்த மொபைல் ஸ்டோர்ல கேம் லாஃப்ட்னுடைய 2-3 கேம்ஸ் தான் இருக்கு. மற்றபடி வேற எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்லாம் கிடையாது.
எஃப்எம் ரேடியோ இருக்கு, பல பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்சில் எஃப்எம் ரேடியோ பல பேருக்கு பிடிக்கும். எஃப்எம் ரேடியோ கேட்குறப்போ இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணாமையும் இந்த இயர்ஃபோன்ஸ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இயர்ஃபோன்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆண்டனா எஃப்எம் ரேடியோ ஆண்டனா வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறமா பழைய ஸ்னேக் கேம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்னேக் கேம் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதே கேம் கிடையாது, ஒரு சில எக்ஸ்ட்ராஸ். அந்த எக்ஸ்ட்ராஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த கவுண்ட் டவுன் டைமர், ஸ்டாப் வாட்ச், டார்ச், அப்புறம் கன்வெர்ட்டர், இதெல்லாம் அப்புறம் இந்த ஆஸ்பால்ட் 6, அப்புறம் இந்த அசாசின்ஸ் கிரீட் சொல்லிட்டு பேசிக்கா 2-3 கேம் கொடுத்துருக்காங்க. அந்த கேம்லாம் யூஸ்லெஸ். எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 தடவை தான் நீங்கள் விளையாட முடியும் மொபைல் ஃபோனை வாங்கினோடனே. அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காசு கொடுத்து இந்த கேமை வாங்கணும். அதெல்லாம் வாங்காதீங்க, வேஸ்ட்டு. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் இவ்வளோ தான் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக கிடையாது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து பேட்டரி லைஃப் தாறுமாறாக இருக்கும். நீங்கள் ஒரு டிபெண்டபிள் செகண்டரி மொபைல் ஃபோனை நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் வேற ஏதாச்சும் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பழைய நோக்கியா 5310 பில்ட் குவாலிட்டி இதில் அவ்வளவா இல்லை. அப்புறம் இதில் 4G கனெக்டிவிட்டி, அப்புறம் வாட்ஸ்அப் இதெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும். ஜியோ சிம் கார்டெலாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மொபைல் ஃபோனாக இருந்திருக்கும். ஒரு ஃபீச்சர் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு பட்டன் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஒரே ஆப்ஷன் கிடையாது. இன்னைக்கு ஒரு 1000 ரூபா 600 ரூபாயில இருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இந்த பிரைஸ் ஒரு நம்பிக்கையான ஒரு பிராண்ட்ல மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அதே மாதிரி இந்த நோக்கியா 5310 கிவ்அவேயும் இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல இந்த கிவ்அவே எப்படி நீங்க கலந்துக்கலாம் அப்படின்னா, யூஷுவலான ஒரு கிவ்அவே சேலஞ்ச் தான் நம்மளுடைய சேனல்ல. இந்த லாக்டவுன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ கிவ்அவே அனௌன்ஸ் பண்றதுக்கு ஃபிட்னஸ் சேலஞ்ச் திருப்பி நம்ம பங்கேற்று இந்த ஃபோன்ஸ் மூணு ஃபோன்ஸ் எதுக்கு, எந்த ஃபோனையும் நீங்களே வச்சுக்கோங்க, இந்த ஃபோனையும் நீங்க வின் பண்ணலாம். ஸோ மொத்தமா 4 ஃபோன் நீங்க வின் பண்ணலாம். அந்த அறிவிப்பு வர்றப்போ அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.